தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, வெறும் கிளர்க்கு மட்டும் இல்லை, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 15,800 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 80,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ 12 மற்றும் 13 இன்டர்வியூ நடக்குது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு நாள் இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய வேலைக்கு என்றைக்கு இன்டர்வியூ அன்றைக்கி நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமா, ஆன்லைன் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூற போகிறப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போய்க்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இதுக்கு வேலைவாய்ப்பு. இந்தந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னெல்லாம் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து மாவட்ட மக்களும் போய் டைரெக்டாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ, இந்த இடத்துல என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல உங்களுடைய நேம் ஆஃப் தி கேண்டிடேட், இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர், இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இங்கே உங்களுடைய ஏஜ் என்ன, இந்த இடத்துல உங்களுடைய பாலினம் ஆண் பெண் எதுவோ என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் அதர் கேட்டகரிஸ்னால் அதரை டிக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பர்டிகல்ஸும் கேட்டிருக்காங்க, எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ அங்கே எம்டியாக விட்டுருங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் மற்றும் ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோ. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது என்னங்கிறது இந்த இடத்துல 1 2 3 லைனாக போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணிங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் 10th முடிச்சு 12th முடிச்சிருக்கேன், 2 பண்ணியிருக்கேன்னா 10th எழுதிட்டு 2வது 12th மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th எழுதிக்கோங்க, எப்போ பாஸ் பண்ணேன், எந்த ஸ்கூலில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. அதே மாதிரி டிகிரினா அதுக்கு அடுத்தது டிகிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி லைனாக ஒவ்வொன்றா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ என்னங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் டிசேரபிள் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றுன்னு போட்டு டைப்பிங் பாஸ் பண்ணியிருக்கேன், எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டியூட், எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம், ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லைனாக 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. எங்கே வேலை செஞ்சீங்க, அந்த இன்ஸ்டியூஷன் நேம் என்ன, இல்லை அந்த ஆர்கனைசேஷன் நேம் என்னங்கிறது, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய போஸ்டிங் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. டிக்ளரேஷனை படித்து பார்க்காம என்ட்ரு பண்ணாதீங்க. டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இந்த இடத்துல சிக்னேச்சர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஃபீஸும் கிடையாது. வாங்க நோட்டிஃபிகேஷனை வச்சு மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் சயின்டிஸ்ட் மெடிக்கல் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் தமிழ்நாடு. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் படித்தவங்க, இல்லை எம்பிபிஎஸ் வித் பிஹெச்டி படிச்சிருக்கவங்க, இல்லை எம்பிஹெச் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 40 வயது கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா ஏஜ் லிமிட்டும் ஜென்ரல் கேட்டகரி. இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. அது என்னங்கிறத கீழே பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 80,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 உங்களுக்கு டேட் ஆஃப் இன்டர்வியூ. அதுக்கடுத்து சேம் அதே கேட்டகரியில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் சர்வே மானிட்டர்ஸ்க்கு சேம் அதே சேலரி, அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான். அதே மாதிரி இதுக்கும்
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு போஸ்டிங். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான அதே ஏஜ் லிமிட் தான் வந்து வழங்கியிருக்காங்க. சேலரியும் சேம் தான் சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி தான் இதுக்கும் இன்டர்வியூ டேட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. எனிவேர் இன் தமிழ்நாடு தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸில். டிப்ளமோ எம்எல்டி இல்லை டிஎம்எல்டி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபா, கூடவே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மற்றும் டெய்லி அலவன்ஸும் வழங்குறாங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ 12ஆம் தேதி இன்டர்வியூ இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது ஹெல்த் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் எனிவேர் இன் தமிழ்நாடு தான் போஸ்டிங். 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ டிஎம்எல்டியோ இல்லை எம்எல்டியோ இல்லை டிஎம்எல்டி முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு 28 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபா ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ப்ளஸ் டெய்லி அலவன்ஸும் வழங்குறாங்க. 12ஆம் தேதி உங்களுக்கான இன்டர்வியூ டேட் காலையில் 9 to 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, 12th படிச்சிருந்தால் போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். எனிவேர் இன் தமிழ்நாடு தான் இதுக்கான லொக்கேஷன். இதுக்கு நம்ம ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28, 18,000 ரூபாய் சம்பளம், கூடவே டெய்லி அலவன்ஸும் வழங்குறாங்க. இதுக்கு வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 28 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் கேட்டகிரினா 17,000 ரூபாய் சம்பளம் ப்ளஸ் டெய்லி அலவன்ஸ். இதுக்கு 13/2/2024 தான் இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு. எனிவேர் இன் தமிழ்நாடு தான் லொக்கேஷன். இதுக்கு 10th படிச்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கான ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25, 15,800 ரூபா உங்களுக்கான சம்பளம், டெய்லி அலவன்ஸும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 13ஆம் தேதி இதுக்கு இன்டர்வியூ காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஓகே, இன்டர்வியூ எங்கே நடக்குது? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு தான். பட் இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் நம்பர் 1 மேயர் சத்தியமூர்த்தி ரோட், சேக்பாட், சென்னை 600031. இந்த அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும். பட் ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கும். போகிறப்ப நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இதெல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும். இதில் ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க கம்பல்சரியாக. ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் தான் வழங்கியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேலே சொன்ன ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. அது இல்லாமல் ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.